Hello everyone. இந்த வீடியோவில் டிசம்பர் 2025 எக்ஸாம் எழுத போகிற இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிஎம்ஏ இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்கிற சர்க்குலர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த முக்கியமான சர்க்குலர்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் லாஸ்ட் 2 to 3 வீக்ஸாக வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ணலை. பட் இனிமேல் டிசம்பர் 2025 எக்ஸாமுக்காக டாபிக் வைஸாக ரிவிஷனுக்காக வீடியோஸ் போடுற பிளான் இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட் சைட்டில் ஸ்டூடெண்ட்ஸுடைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா 2 முக்கியமான சர்க்குலர்ஸ் இருக்குது இந்த டிசம்பர் எக்ஸாமுக்காக. இந்த சர்க்குலர்ஸ் டேபை கிளிக் பண்ணிங்கன்னா 2 கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சர்க்குலர்ஸுமே டிசம்பர் 2025 எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக. ஃபஸ்ட்டு சர்க்குலர் 17/9/2025, தட் இஸ் செப்டம்பர் 17ஆம் தேதி இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறது முதல்ல பார்த்துடலாம். டிசம்பர் 2025 எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கிளாரிஃபிகேஷன். ஸோ இதை டேபை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இதில் சப்ளிமெண்ட்ரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது சப்ளிமெண்ட்ரி மீன்ஸ் எதெல்லாம் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எந்தெந்த சப்ஜெக்டில் எங்கெங்கெல்லாம் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்காக தனியாக சப்ளிமெண்ட்ரின்னு ஒரு எடிஷன் போட்டிருப்பாங்க இன்ஸ்டியூட்டில். அதுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த கிளாரிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ டிசம்பர் 2025 எக்ஸாமுக்கு அப்ளிகபிள் ஆகக்கூடிய சில சேஞ்சஸ், அமெண்ட்மெண்ட்ஸ் இது கிளியராகவே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேப்பருக்கும் எங்கெங்கே அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கான லிங்க் என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ரூல்ஸ், கம்பெனிஸ் காஸ்ட் ஆடிட், காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆடிட் ரூல்ஸ், இது அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு 31 May 2025. ஸோ இது யார் யாருக்கு அப்ளிகபிள்? இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே அப்ளிகபிள். இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு பேப்பர் 10 ஆடிட்டிங்கில், கார்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங்கில் கவர் ஆகும். அண்ட் பேப்பர் 17 ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட். ஸோ இதில் அவங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் லிங்க்கும் கொடுத்துட்டு சப்ளிமெண்ட்ரி லிங்க்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்தெந்த பேப்பர்லலாம் சேஞ்சஸ் இருக்கோ அது இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த பேப்பரில் அமெண்ட்மெண்ட்டு அப்ளிகபிளோ அதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா அந்த அமெண்ட்மெண்ட் ஃபுல்லாகவே இதில் காமிக்கும். அதே மாதிரி அடுத்தது காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 1 to 24 இதில் அமெண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இதுவும் இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளிகபிள். பேப்பர் 8 இன்டர்லையும் பேப்பர் 17 ஃபைனலுக்கும் இதுக்கான சப்ளிமெண்ட்ரி லிங்க். அடுத்தது கம்பெனிஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட்டு 31 May 2025 வரைக்கும் அமெண்ட்மெண்ட் ஆனது. இது இன்டர் ஸ்டூடெண்ட்டுங்கும் போது அவங்களுக்கு பிஸ்னஸ் லா அண்ட் எத்திக்ஸ் பேப்பர் 5 பேப்பர் 10 கார்பரேட் அக்கௌண்டிங் ஆடிட்டிங்கில் இந்த சேஞ்சஸ் அப்ளிகபிள் ஆகும். ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேப்பர் 13 கார்பரேட் அண்ட் எக்கனாமிக் லாஸ் அண்ட் பேப்பர் 17 காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட் அண்ட் பேப்பர் 18 சிஎஃப்ஆர், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் அப்ளிகபிள் ஆகும். அதுக்கான சப்ளிமெண்ட்ரி லிங்க் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி அந்த லிங்க்கில் போய் அந்தந்த பேப்பருக்கான சப்ளிமெண்ட்ரியை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது ஃபைனான்ஸ் ஆக்ட் 2024, இது இன்டர் அண்ட் ஃபைனல் 2 பேருக்குமே டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் இந்த 2லேயுமே. பேப்பர் 7 டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் பேப்பர் 15 டைரக்ட் டேக்ஸும் அண்ட் பேப்பர் 19 இன்டைரக்ட் டேக்ஸும் இது 2 ஃபைனலுக்கு. ஸோ அவங்களுக்கான அமெண்ட்மெண்ட்டு நம்ம சேனலில் டிடி ஐடிடி, தட் இஸ் டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் 2லேயுமே என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸில் ஜிஎஸ்டி இது எல்லாத்துலேயுமே, கஸ்டம்ஸ் எல்லாத்துலேயுமே எது அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே இன்ஸ்டியூட்டில் அந்த சப்ளிமெண்ட்ரியில் கொடுத்துருப்பாங்க. எப்போவுமே டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் 2க்குமே லேட்டஸ்ட் எடிஷன் இன்ஸ்டியூட்டில் எது ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுறது தான் நமக்கு பெட்டராக இருக்கும். நம்ம கையில் இருக்கிற புக்கு ஓல்டு எடிஷனாக இருக்கலாம், அதில் அமெண்ட்மெண்ட்ஸ், லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் அதில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் எப்போவுமே டேக்ஸை பொறுத்த மட்டும் இன்ஸ்டியூட்டில் லேட்டஸ்ட் எடிஷன் இன்ஸ்டியூட் சைட்டில் எது ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ பிடிஎஃப் அதை ஃபாலோ பண்ணியே படிங்க. உங்கள் புக்கில் இருக்கிற பழைய எடிஷனை ஃபாலோ பண்ணாமல் இந்த லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணி நீங்கள் படிக்கிறது தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அமெண்ட்மெண்ட் அப் டு 31 May 2025 வரைக்கும் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே டிசம்பர் எக்ஸாமுக்கு அப்ளிகபிள் ஆகும். நார்மலாக எக்ஸாமுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி என்னென்ன அமெண்ட்மெண்ட் வந்ததோ அது எல்லாமே அந்த எக்ஸாமுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ டிசம்பர் எக்ஸாம் அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி 6 months அப்படிங்கும்போது 31 May வரைக்கும் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அது டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ இங்கே லேட்டஸ்ட் அப்டேட்டட் ஸ்டடி மெட்டீரியலுக்கான லிங்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் எடிஷன் இந்த ஜனவரி, பிப்ரவரி 2025 போட்டிருப்பாங்க. ஏன்னா டைரக்ட் டேக்ஸுங்கிறப்ப டிடி டைரக்ட் டேக்ஸில் அசஸ்மெண்ட் இயர் சேமாக தான் இருக்கும் ஜூன் எக்ஸாமுக்கும் டிசம்பர் எக்ஸாமுக்கும். அதனால் ஜனவரி அல்லது பிப்ரவரி 2025 ஒரு லேட்டஸ்ட் எடிஷன் போட்டிருப்பாங்க. அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.
இந்த டிசம்பர் எக்ஸாமுக்கு என்ன சேஞ்சஸ் இருக்கோ அது இந்த சப்ளிமெண்ட்ரியோட லிங்க் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இண்டேஎஸில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் இது இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்தது சிஎஃப்ஆரில் ஃபைனலில் ரிப்போர்ட்டிங் த்ரூ எக்ஸ்பிஆர்எல் அண்ட் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிப்போர்ட்டிங் இதிலெல்லாம் அமெண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ பேப்பர் 6 ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங், பேப்பர் 10 கார்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் இது 2 இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அண்ட் பேப்பர் 18 சிஎஃப்ஆர் இதில் இந்த சேஞ்சஸ் எல்லாம் அப்ளிகபிள் ஆகும். இதுக்கான லிங்க்கும் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த சர்க்குலரில் நம்ம பார்த்தது லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே டிசம்பர் 2025 எக்ஸாமுக்கு அப்ளிகபிள் ஆகக்கூடியது இன்ஸ்டியூட்டில் சப்ளிமெண்ட்ரியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது அக்டோபர் 21 அன்னைக்கு ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. Clarification on necessary documents to be submitted to resolve pending requirements for appearing in December 2025 examination. ஸோ இந்த சர்க்குலரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிசம்பர் 2025 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் சில ரெக்குயர்மெண்ட்ஸ் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சில டாக்குமெண்ட்ஸ் அவங்க சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். இப்போ ஃபவுண்டேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸில் சில பேர் வந்து ப்ரொவிஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு இன்டர் ஸ்டூடெண்ட் பிகாம் அல்லது ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுறாங்க. பட் அதுக்கான மார்க் ஷீட் அவங்க இன்னும் ப்ரொவைட் பண்ணலை, ப்ரொவிஷனலாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதை ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டோ அந்த மாதிரி கொடுத்தாகணும். இப்போ ஃபவுண்டேஷனுங்கிறப்ப +2 சர்டிஃபிகேட் அந்த மாதிரி. இப்போ ப்ரொவிஷனலாக ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அது ரெகுலர் இட் இஸ் நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். பண்ணினா தான் அவங்க எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக முடியும். அதே மாதிரி ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் மஸ்ட்டு. ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸில் போத் குரூப்ஸ் அப்பியர் ஆகும்போதோ அல்லது ஒரு குரூப் ஏற்கனவே அப்பியர் ஆகிட்டு இன்னொரு குரூப் அப்பியர் ஆகும்போதோ அவங்க ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் 15 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஐஓடிபி ட்ரைனிங்கோ அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கோ ஐஓடிபி ட்ரைனிங்கோ பெண்டிங்கில் இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக முடியாது. ஸோ அதனால் டிசம்பர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் இந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், தட் இஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கோ ஐஓடிபி ட்ரைனிங்கோ ப்ரொவிஷனலில் ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷனாக மாற்றுறதுக்கான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். அதுக்கான ரிமைண்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுடைய ரிஜிஸ்டர்டு இமெயிலுக்கும் மொபைல் நம்பருக்கும் அனுப்புகிறாங்க. ஸோ அதை அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலராக செக் பண்ணிக்கணும். லேட்டஸ்ட்டு நவம்பர் 14th இவங்க இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஐஓடிபி ட்ரைனிங் முடிச்சதுக்கான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி ப்ரொவிஷனலாக ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷனாக மாற்றிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட்டும் நவம்பர் 14. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சப்மிட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட்டு நவம்பர் 14 டு என்ஷூர் கம்ப்ளீஷன் ஆஃப் கிளியரன்ஸ். கிளியரன்ஸுங்கிறது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாமுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட்டில் ரெகுலரான அட்மிட் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டியூட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். இது நவம்பர் 14, 2025 லாஸ்ட் டேட்டு. ஸோ எப்படி பண்ணினாங்கன்னா உங்களுக்கு ரெகுலரான அட்மிட் கார்டு வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு டெம்பரரி அட்மிட் கார்டு அப்படிங்கிறத இஷ்யூ பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்தராக அவங்களுக்கு அடுத்ததாக ப்ரொசீஜர் என்னவோ அதை பண்ணுவாங்க. ஸோ இது யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்குலர் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷனாக மாற்றுறதுக்கு இன்னும் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கு அப்ளிகபிள். அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஐஓடிபி ட்ரைனிங் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. பட் இப்போ டிசம்பர் எக்ஸாமுக்கு அது ரெக்குயர்மெண்ட் அவங்களுக்கு தேவை. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க இந்த 2 ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். அப்படிங்கும்போது இந்த டாக்குமெண்ட்ஸை அவங்க கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். இது சர்க்குலரில் ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் ஏதாவது பெண்டிங்காக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மே செக் தர் பெண்டிங் ரெக்குயர்மெண்ட். இதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி செக்கிங் அப்படின்னு இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கணும். இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டூடெண்ட்டுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்கே போட்டுட்டு அவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். பெண்டிங் ரெக்குயர்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இதில் தெளிவாக காமிச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக டவுட் இருக்குது, இதில் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணி கேட்டுக்கலாம், studies@icma.in. ஸோ 2 முக்கியமான கிளாரிஃபிகேஷன் தட் இஸ் சர்க்குலர்ஸ் என்னென்னங்கிறது பார்த்துட்டோம் டிசம்பர் 2025 எக்ஸாமுக்கானது. இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே பார்க்கணும். டிசம்பர் 2025 எக்ஸாமுக்காக மாடல் டெஸ்ட் பேப்பர் இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர் ஃபார் டிசம்பர் 2025 டேர்ம் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சப்ளிமெண்ட்ரி பார்த்துட்டோம். அதை தவிர இப்போ நெசசரி டாக்குமெண்ட்ஸ் யாரெல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதும் பார்த்தோம், அந்த சர்க்குலரும் பார்த்தோம். இன்னொன்று மாடல் கொஸ்டின் பேப்பர். இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஃபவுண்டேஷன் இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிசம்பர் 2025க்கான
மாடல் கொஸ்டின் பேப்பர் இதில் இருக்குது. ஸோ இதில் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் செட் 1 கொடுத்துருக்காங்க. பேப்பர் 5 ஓப்பன் பண்ணுவோம். பேப்பர் 5 இன்டரில் அஸ் யூஷுவல் எப்பவும் போல் 15 MCQ செக்ஷன் ஏல ஒவ்வொரு MCQக்கும் 2 மார்க்ஸு அண்ட் தென் செக்ஷன் பியில் 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 14 மார்க்ஸு, டோட்டலாக 70 மார்க்ஸுக்கு. ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லா பேப்பர்லேயும் இதே மாதிரியே தான் இருக்குது. 30 MCQ + 70 மொத்த கொஸ்டின் ஆன்சர்ஸ், தட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ். அதே மாதிரி DTIDT டாக்ஸேஷன்லேயும் அதே மாதிரி பேட்டர்ன் தான் இருக்குது. அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் எடுத்தோம்னா அதுலேயும் த சேம் பேட்டர்ன் தான். 30 MCQ அண்ட் தென் 70 மார்க்ஸ்க்கு டிஸ்கிரிப்டிவ். ஸோ இதில் ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. அதே மாதிரியே தான் குரூப் 2லேயும் இருக்கும். சாம்பிளுக்கு நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் எடுத்து பார்க்கலாம். பேப்பர் நம்பர் 12 எடுத்தோம்னா அதுலேயுமே 30 MCQ அண்ட் டிஸ்கிரிப்டிவ் 70 மார்க்ஸ்க்கு. அதில் எப்பவும் போல் 7 கொஸ்டின்ஸ் கொடுத்து இங்கே 5 கொஸ்டின்ஸ். ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்ப பேட்டர்ன் எதுவும் சேஞ்ச் ஆகலை. ஃபைனலுக்கும் சாம்பிளுக்கும் ஒன்று எடுத்து பார்த்துடலாம். ஃபைனலுக்கு குரூப் 3 எடுத்தாலும் இதே 30 மார்க்ஸ் MCQ அண்ட் 70 மார்க்ஸுக்கு டிஸ்கிரிப்டிவ். ஸோ நோ சேஞ்சஸ், எதுவுமே பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. ஸோ எல்லாமே த சேம் பேட்டர்ன் தான். ஸோ MCQவில் 30 மார்க்ஸுக்கு 15 MCQ அண்ட் தென் 70 மார்க்ஸு டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் எழுதணும். பட் அதில் சாய்ஸ் உண்டு. 7 கொஸ்டின்ஸ் கொடுத்து 5 கொஸ்டின்ஸ் எழுத சொல்லுவாங்க. ஸோ டிசம்பர் 2025 இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் பேட்டர்னில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதாவது போன எக்ஸாமில் இருந்த அதே பேப்பர் பேட்டர்ன் தான் இப்போவும் இருக்குது. பர்டிகுலராக டிசம்பரில் புதுசாக அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக இங்கே பேப்பர் பேட்டர்ன் எப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். MCQ ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 15 கொஸ்டின்ஸில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்ஸு. ஸோ 30 மார்க்ஸு MCQ. இது செக்ஷன் ஏ. MCQ அப்படிங்கிறப்ப மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி ஆன்சர் குறிக்கணும். அதுக்கு மார்க் கிடைக்கும். 2 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு. பட் இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா தப்பாக ஆன்சர் கொடுத்தா நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது. அடுத்தது டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர். இது வந்து செக்ஷன் ஏல. செக்ஷன் பியில் டிஸ்கிரிப்டிவ் இது 70 மார்க்ஸுக்கு. 70 மார்க்ஸ்னால் இங்கே 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 14 மார்க்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 14 மார்க்ஸ். அப்போ இந்த 7 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எனி 5 அட்டன் பண்ணணும். பட் அந்த 5 கொஸ்டின்ஸும் ஒவ்வொரு கொஸ்டினும் 14 மார்க்ஸ்னால் டேரெக்டாக அப்படியே 14 மார்க்ஸ்க்கு ஒரு கொஸ்டினாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த 14 மார்க்ஸில் வந்து 7 + 7 இருக்கலாம், அல்லது 4 + 10 இருக்கலாம், அல்லது 2 + 2 + 10 எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த 14 மார்க்ஸுக்கான கொஸ்டின். ஸோ 5 கொஸ்டின்ஸ் 14 மார்க்ஸ் 70 மார்க்ஸ், அது டோட்டலாக 100 மார்க்ஸுக்கு. ஸோ பேப்பர் பேட்டர்னில் லாஸ்ட் எக்ஸாம்ஸில் இருக்கிற அதே மாதிரி பேப்பர் பேட்டர்ன் தான் இருக்குது. மாடல் கொஸ்டின் பேப்பரை வச்சு நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் எக்ஸாம்ஸில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த சாப்டர்லேருந்து எத்தனை மார்க்குக்கு கொஸ்டின் வருது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அனலைசிஸ் பண்ணி இன்டர் அண்ட் ஃபைனல் ஒவ்வொரு குரூப்புக்குமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் டிசம்பர் 2025 எக்ஸாம் எழுத போகிற இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான முக்கியமான சில சர்க்குலர்ஸ், இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கிற சர்க்குலர்ஸ், இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்கிற மாடல் கொஸ்டின் பேப்பர், அது எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம்.